वागर्ता इव संवृद्धौ वागर्त प्रतिपत्तये जगत पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே உறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 11/6/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த ராகு கால நேரம், அந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு ஏற்படும். பொதுவாக இந்த ராகு காலம் என்பது தினந்தோறும் 1.5 மணி நேரங்கள் என்று இந்த நாள்காட்டி காலண்டர்களிலே பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்வாறு அந்த ஒவ்வொரு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு கிழமையை நாம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை என்றதுமே நமக்கு தெரிய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் எத்தனை மணிக்கு ராகு காலம், இதை யார்கிட்டையுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. 10:30-12 ராகு காலம். வெள்ளிக்கிழமை என்றால் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலே ராகு காலம். இதை நாம் ஒவ்வொரு இந்துக்களும் தெரிந்திருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரையிலே ராகு காலம். இப்படி வார ரீதியாக இந்த 1.5 மணி நேரத்தை நான் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பை தரும். அந்த நேரத்திலே எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. ராகு கால நேரத்திலே எந்த காரியங்களையும் துவங்கக்கூடாது. ஒரு வீட்டிலிருந்து ஒரு நல்ல விடயமாக வெளியிலே புறப்படுகின்ற பொழுது கூட ராகு காலத்திலே செல்லக்கூடாது. ஒரு நல்ல அலுவலாக போகிறோம், ஒருவரிடத்தில் உதவி கேட்கப் போகிறோம், அல்லது ஒரு வேலை விஷயமாக உத்தியோக சம்பந்தமான வேலைக்காக போகிறோம். இந்த ராகு காலத்தை தெரிந்து கொண்டால் அந்த நேரத்திலே கிளம்பக்கூடாது. இதை குறித்து கூட வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அது ஞாபகத்திலே இல்லாவிட்டால் அந்தண்டாடு காலண்டர்களிலே குறிப்பிட்டிருக்கும், அல்லது நீங்கள் ஒரு நோட்புக்கில் எடுத்து அதை குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். திங்கட்கிழமைகளிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம். சனிக்கிழமைகளிலே 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே ராகு காலம். வெள்ளிக்கிழமைகளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே ராகு காலம். புதன்கிழமைகளிலே 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே ராகு காலம். வியாழக்கிழமைகளிலே பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலே ராகு காலம். செவ்வாய்க்கிழமைகளிலே 3 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ராகு காலம்.
இவ்வாறு இந்த ராகு காலத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அது நமக்கு பல்வேறு சிறப்புகளை தருவதாக இருக்கும். அந்த ராகு கால நேரத்திலே ஒரு நல்ல காரியத்தை தொடங்கப்படாது, நல்ல விஷயமாக பேசக்கூடாது, ஒரு நல்ல விஷயமாக வெளியிலே நாம் புறப்படுகின்ற ஒரு ராகு கால நேரத்திலே புறப்படக்கூடாது, அந்த இடத்துக்கு ராகு கால நேரத்திலே போய் சேரக்கூடாது. சேர்ந்தால் அதை நாம் எதை நினைத்து செல்லுகின்றோமோ அவையெல்லாம் வெற்றியை தராது. எனவே இந்த காலம் நேரங்கள் எல்லாம் அனுசரித்து நாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.